ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அந்த ஜாதி பயலோட என்ன பேச்சு? தூங்கிக் கொண்டிருந்த அக்கா, துடி துடிக்க அறுத்த தம்பி, ஊரில் உருண்ட காதலனின் தலை, திகிலில் உறைந்த திருமங்கலம், மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது கொம்பாடி கிராமம். இங்குள்ள ஒத்தவீடு பகுதியைச் சேர்ந்தவர் நந்தி பெருமாள். இவருக்கு 2 மகன்கள். அதில் இளைய மகனான சதீஷ்குமாருக்கு 28 வயதாகிறது. தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கம்பி கட்டும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இதனிடையே அதே ஊரைச் சேர்ந்தவர் அழகுமலை. இவருக்கு 3 மகள்களும் பிரவீன்குமார் என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் சதீஷ்குமாரும் அழகுமலையின் 3வது மகளான மகாலட்சுமி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாறியது. ஆனால் சதீஷும் மகாலட்சுமியும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. அப்போது சாதி மதங்களை மறந்த இவர்கள் தங்களது காதலை தொடர்ந்தனர். ஒரு கட்டத்தில் இந்த காதல் விவகாரம் மகாலட்சுமியின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல், அவன் யாரு, அவன் என்ன சாதின்னு கூட தெரியல, ஒழுங்கா இதெல்லாம் மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியை பாரு என கடுமையாக எச்சரித்தனர். மேலும் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் தங்களுடைய மகளுக்கு தனது சொந்த சாதியிலேயே மாப்பிள்ளையை பார்த்து மகாலட்சுமியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் அந்த வாழ்க்கை நீடிக்கவில்லை. மகாலட்சுமி தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திருமண வாழ்க்கையை ஒரே வாரத்தில் முறித்துக்கொண்டு தாய் வீட்டிற்கு வாளாவெட்டியாய் வந்துவிட்டார். கொம்பாடி கிராமத்தில் இருந்த மகாலட்சுமி தனது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார். இத்தகைய சூழலில் தனிமையில் இருந்த மகாலட்சுமி மீண்டும் தனது முதல் காதலை எண்ண தொடங்கினார். சதீஷ்குமாரும் மகாலட்சுமியும் தங்களுடைய குடும்பத்தினருக்கு தெரியாமல் மீண்டும் பழகி வந்தனர். நாளடைவில் இது தகாத உறவாக மாறி இருவரும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தனர். ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் மகாலட்சுமியின் தம்பியான பிரவீன்குமாருக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்தவர் தனது அக்கா மகாலட்சுமியையும் அவரது காதலன் சதீஷ்குமாரையும் கண்டித்துள்ளார். அது மட்டுமின்றி, நீங்கள் தொடர்ந்து பேசினால் இருவரையும் கொலை செய்து விடுவேன் என பிரவீன்குமார் மிரட்டியுள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த ஜோடி தொடர்ந்து பேசி வந்துள்ளார். ஆரம்பத்தில் பிரவீன்குமார் தனது அக்கா மீது அதிக பாசமாகத்தான் இருந்துள்ளார். ஆனால் மகாலட்சுமி வாளாவெட்டியாக வந்ததற்கு சதீஷ்குமார் தான் காரணம் என நினைத்து கொண்டும் அவரது சாதி பெருமையும் பிரவீன்குமாருக்கு கொலை வெறியை தூண்டியுள்ளது. இறுதியில் பிரவீன்குமார் ஒரு கொடூர முடிவை எடுத்திருக்கிறார். கடந்த 30ஆம் தேதி இரவு மதுரையில் கம்பி கட்டும் வேலைக்கு சென்றுவிட்டு சதீஷ்குமார் கொம்பாடி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த பிரவீன்குமார் யாரும் எதிர்பாராத சமயத்தில் சதீஷின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த சதீஷை வெட்டி அவரது தலையை தனியாக துண்டித்திருக்கிறார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் அங்கிருந்து சிதறி அடித்து ஓடினர். அதன் பிறகு சதீஷின் தலையை ஊருக்குள் இருந்த நாடக மேடையில் வைத்துவிட்டு கொலை வெறி அடங்காமல் தன்னுடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது கையில் அரிவாளுடன் தனது வீட்டிற்குள் சென்ற பிரவீன்குமார் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த தனது சொந்த அக்கா மகாலட்சுமியை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். இந்த நேரத்தில் மகாலட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது தாய் செல்வி என்கிற சின்ன பிடாரி மகன் பிரவீனை தடுத்து நிறுத்தியுள்ளார். அந்த நேரத்தில் கொலை வெறியின் உச்சத்திற்கே சென்ற பிரவீன்குமார் தாய் என்று கூட பாராமல் அவரது வலது கையில் வெட்டினார். இதில் அவர் கை துண்டானது.
அதன் பிறகு பிரவீன்குமார் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட சதீஷ்குமார், மகாலட்சுமி உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நாடக மேடையில் வைக்கப்பட்டிருந்த சதீஷ்குமாரின் தலையையும் கைப்பற்றி கை துண்டிக்கப்பட்ட மகாலட்சுமியின் தாய் செல்வியை சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது ஊருக்குள் வெளியில் பதுங்கியிருந்த பிரவீன்குமாரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு பிரவீன்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது தகாத உறவு விவகாரத்தில் சொந்த அக்காவும் காதலனும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.